9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஒரு விசை தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகனே உன்னத பலியாக. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகனே உன்னத பலியாக. எங்களுக்காக இந்த பூமியிலே தோன்றி எங்களுடைய பாவங்களுக்காய் எங்களுடைய மீறுதல்களுக்காக இரத்தம் சிந்தின அன்பின் நல்ல கடவுளை, இந்த அருமையான நேரத்திலும் நீர் சிலுவையில் மொழிந்த 4வது திருவார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். உம்முடைய வார்த்தை நாளத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை ஆசீர்வாதமாய் அமைய என் தேவன் கிருபை தாரும். நான் சிறுகவும் நீர் பெருக வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். 4வது திருவார்த்தை தியானத்திற்காக எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 46வது வசனம். மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. இப்படியாக ஒரு புனித வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவருடைய திருவார்த்தையிலே 4வது திருவார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக ஒரு ஊழியர் அழைக்கப்பட்டார். அந்த ஊழியர் முன்னதாக வந்து ஒரு கேள்வியோடு தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பித்தார். இப்படியாய் ஒரு கேள்வியை கேட்டார். திருச்சபையாரை பார்த்து, எல்லாரும் ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள், 3 பிரசங்கங்களை கேட்டு இருக்கிறீர்கள், பிரசங்கம் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்று கேட்டார். பிரசங்கம் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்று கேட்டார். அதிலிருந்து ஒரு மனிதன் சத்தமா, ஐயா பிரசங்கம் இப்போதான் பாதி கிணறு தாண்டி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். ஏன்னா 7ல் 3 முடிஞ்சிட்டு இப்போ 4வது வந்துட்டு பாதி கிணறு தாண்டி ஆச்சு. அப்படிதான் அநேகர் நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்று நானும் கூட நினைக்கிறேன். பாதி முடிஞ்சிட்டு இந்த சபை ஊழியர் முடிச்சிட்டாருன்னா இன்னும் வேகமாக போயிடும். 4 முடிஞ்சிடும், 3 தான். வெகு சுருக்கமாக ஆண்டவருடைய 4வது திருவார்த்தையை கூறி கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். இந்த வாக்கியம் இவனமாய் சொன்னது, 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று கூப்பிட்டார். 9வது மணி நேரத்தில் ஆண்டவர் எப்பொழுது சிலுவையிலே அறையப்பட்டார்? எத்தனையாவது மணி நேரத்திலே ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்டார் என்று பார்க்கிற பொழுது மார்க்கு 15வது அதிகாரம் 25வது வசனம் இவ்வண்ணமாய் சொன்னது. மார்க்கு 15வது அதிகாரம் 25வது வசனம். அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையாயிருந்தது. அவர் சிலுவையிலே அறையப்படுகிற பொழுது அது 3ஆம் மணி வேளையாயிருந்தது. யூதர்களுடைய முறைமையின்படி அது 3ஆம் மணி வேளை. ஒரு நம்முடைய முறைமையின்படியாக பார்க்கிற பொழுது அது காலை 9 மணியாய் இருக்கிறது. ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்டது நம்முடைய முறைமையின்படியாக கால வரையறையை சிந்திக்கிற பொழுது அது காலை 9 மணியாயிருந்தது. ஆண்டவர் சிலுவையிலே இந்த வார்த்தையை மொழிந்தது என்பது அந்த வாசிக்க கேட்ட
மத்தேயு 27வது அதிகாரம் 45வது வசனம் இவனமாய் சொன்னது, 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9வது மணி நேரத்திலே ஆண்டவர் ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று அந்த இடத்திலே அவர் கூப்பிடுகிறவராய் பார்க்க முடியும். அப்படியானால் 6வது மணி முதல் 9வது மணி வரை என்று பார்க்கிற பொழுது 12 மணி முதல் 3 மணி வரை கடந்து சென்றது. அவர் அந்த 3வது மணி நேரத்திலே, அந்த சாயங்கால பொழுதிலே 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கினவராய் இந்த வார்த்தையை அவர் மொழிந்ததை பார்க்க முடியும். 9 மணியிலே சிலுவையிலே தொங்கின ஆண்டவர் 3வது மணி ஏறக்குறைய 6 மணி நேரம் தொங்கினவராய் இந்த வார்த்தையை சிலுவையிலே மொழிந்தார். இந்த வார்த்தையின் உள்ளான ஆழத்தை பார்க்கிற பொழுது அதை அநேக காரியங்களாய் சிந்திக்க முடியும். ஆனால் மிகவும் சுருக்கமாய் நான் கூறி முடிக்கிறேன். ஆண்டவர் சிலுவையிலே இந்த வார்த்தையை மொழிந்தது என்பது அவருடைய சரீர பிரகாரத்தின் வியாகுலம் ஒருபுறம் இருந்தது. இரண்டாவது, அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய மனதளவின் வியாகுலம் இன்னொரு புறம் இருந்தது. 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்குகிற பொழுது எவ்வளவு வலி இருந்திருக்கும். அந்த இடத்துல பார்க்கிற பொழுது எவ்வளவு வியாகுலப்பட்டு இருப்பார், எவ்வளவு வலி இருந்திருக்கும். கையிலும் காலிலும் ஆணிகள் அடிக்கப்படுகிற பொழுது இருந்த வலி அதிகமாய் காணப்பட்டிருக்கும். ஆனால் அந்த இடத்துல பார்க்கிற பொழுது அந்த வலி எல்லாவற்றையும் உள்ளுக்குள்ளே வைத்து கொண்டு அவர் வியாகுலப்பட்டு ஒருவேளை ஆண்டவரை நோக்கி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி இருக்க முடியும். அந்த இடத்துல யோசித்து பாருங்க. ஒரு மனிதன் வியாகுலம் வருகிற பொழுது கடவுளேன்னு கூப்பிடுவான். ஒன்று இல்லை என்று சொன்னால் உலக பிரகாரமான உறவிலே அப்பாவை நோக்கியோ அம்மாவை நோக்கியோ அவன் கூப்பிடுவான். அது வியாகுலத்தின் ஆழத்தின் வழியாயிருக்கும். இந்த இடத்திலே ஆண்டவர் பிதாவை நோக்கி கூப்பிடுகிறதை பார்க்க முடியும். அவர் எப்படி கூப்பிட்டார்? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இன்றைக்கு உங்களுடைய பிள்ளை உங்களை பார்த்து அப்பா அம்மா என்னை கைவிட்டுட்டியேன்னு சொல்லி ஒரு வார்த்தை அதனுடைய வாயிலிருந்து வந்ததுன்னு சொன்னால் அது எவ்வளவு வியாகுலத்தை உண்டாக்கும். யோசித்து பாருங்க. உங்கள் பிள்ளை இன்னைக்கு உங்களை பார்த்து அப்பா அம்மா என்னை கைவிட்டுட்டீங்களேன்னு சொல்லி அழுதுட்டே சொல்லுச்சுன்னா அதில் எவ்வளவு வியாகுலம் இருக்கும். எவ்வளவு வியாகுலம் இருந்தது என்று சொன்னால் அந்த பிள்ளை பெற்றோரை பார்த்து அப்படி சொல்லும். ஆண்டவரை பார்த்து அந்த இடத்துல பிதாவை பார்த்து இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொன்னார், என்னை கைவிட்டுட்டீரே, ஏன் என்னை கைவிட்டீர்? பிதாவின் சித்தம்தான். ஆனாலும் கூட அந்த இடத்திலே அவர் கைவிடப்பட்ட சூழ்நிலை எப்படி இருந்தது? எவ்வளவு வலி இருந்திருக்கும், நெஞ்சத்தில் எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். உலக பிரகாரமான ஒரு உறவு பிரிகிற பொழுது உண்டாகுகிற வலியை காட்டிலும் அந்த இடத்திலே அவர் அனுபவித்த வலியானது அநேகமாயிருந்தது. உலகத்தில் இன்னைக்கு ஒரு உறவு நம்மை விட்டு பிரிகிற பொழுது எப்படி கண்ணீர் வடிக்கிறோம். உலக பிரகாரமான ஒரு உறவு நம்மை விட்டு தூரமாய் கடந்து செல்லுகிற பொழுது எவ்வளவு கண்ணீர் சிந்துகிறோம். ஒன்னே ஒண்ணுதான் வியாகுலம். அந்த வலியை காட்டிலும் நம்ம யோசித்து பாருங்க. பிதாவிற்கும் ஆண்டவருக்கும் உள்ளாயிருந்த உறவு பெரியது. அந்த உறவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஏன் என்னை கைவிட்டீர்? இன்னைக்கு பிள்ளை நம்மளை பார்த்து சொன்னாலே தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் அந்த இடத்திலே இயேசு பிதாவை பார்த்து அதை தான் சொன்னார். உலக பிரகாரமான வியாகுலங்கள் இன்னுமாய் பார்க்கிற பொழுது இன்னும் ஒரு காரியத்தை பார்க்க முடியும். அதே மத்தேயு 27வது அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது, அதற்கு முந்தைய வசனங்களில் பார்க்கிற பொழுது அவர் சிலுவையிலே தொங்குகிற பொழுது அவரை குறித்து அவர்கள் பரியாசம் பண்ணினார்கள். நீ தேவனுடைய குமாரன் தானே, உன்னை நீயே ரட்சித்துக் கொள்ளு, நீதானே சிலுவையிலே தொங்குகிற நீதானே 3 நாளைக்குள்ளே இந்த ஆலயத்தை இடித்து கட்டினாய். அந்த வாக்கியங்களிலே பார்க்கிற பொழுது 40வது வசனம் சொன்னது, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவனை தூஷித்தார்கள். இந்த வார்த்தையெல்லாம் அவர் கேட்டுக்கிட்டு தான் தொங்கிட்டு இருந்தார். மனிதன் உலக பிரகாரமாய் சரீரத்தில் படுகிற காயத்தை பொறுத்து கொள்வான். ஆனால் சரீரத்தை தாண்டி உள்ளத்தில் வியாகுலத்தை உண்டாக்குகிற இந்த வார்த்தைகளை பொறுத்து கொள்ள முடியாது. உலக பிரகாரமான வாழ்க்கையிலே சரீர வலியை பொறுத்து கொள்ளலாம்.
ஆனா உள்ளம் காயப்படுகிறபடியாய், உள்ளத்தில் வியாகுலப்படும்படியாய் ஒரு வார்த்தை உண்டானது என்று சொன்னால் அந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியாது. இந்த வலியும் ஆண்டவருக்குள்ளாய் இருந்தது. சிலுவையிலே தொங்குகிற பொழுது இந்த வியாகுலத்தையும் அவர் பார்த்திருந்தார். இதையெல்லாம் கேட்டு முடித்து விட்டுதான் கடைசியில் ஆண்டவர் சொன்னார், ஏலி ஏலி லாமா சபத்தானே என்று சொன்னார். ஆண்டவர் கைவிடப்பட்டார். யாருக்காய்? உங்களுக்காகவும் எனக்காகவும் கைவிடப்பட்டார். அந்த கைவிடப்பட்ட நிலைமை நமக்காய் உண்டாக்கப்பட்டது. நம்முடைய பாவமானது பிதாவிற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கும் நடுவாக வந்து நின்றது. அது பிதாவையும் இயேசுவையும் பிரித்தது. அந்த இமை பொழுதிலே ஐயோ என்று சொல்லி யோசிச்சு பார்ப்போம். நமக்காண்டி ஆண்டவர் பிதாவோடு வைத்திருந்த அந்த உறவு நடுவாக பிரிந்தது. ஐயோ கைவிட்டுட்டீரே. இன்னைக்கு பிள்ளை நம்மளை பார்த்து சொன்னா கூட இந்த வார்த்தையை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் அந்த வியாகுலத்தை தன்னுடைய வாழ்க்கையில சந்தித்தார். அவ்வளவு கொடியதாய் இருந்தது. உங்களுக்காய் எனக்காய் ஆண்டவர் கைவிடப்பட்டார். இந்த உலகத்தில் மனிதன் கைவிடப்படுவதை காட்டிலும், சகோதர உறவுக்குள்ளாய் பிரிவதை காட்டிலும் ஆண்டவர் பிரிந்த பிரிவினையின் வலி அதிகம். நாம் அந்த வியாகுலத்தை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கைவிடாதவராய் காணப்படுகிறார். ஒரே ஒரு வசனத்தோடு கூறி முடிக்க ஆசைப்படுகிறேன். எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனத்தினுடைய பின்பகுதி இவனமாய் சொன்னது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அவருக்கு கைவிடப்பட்டதின் வலி தெரியும். இயேசு கிறிஸ்துவுக்கு கைவிடப்பட்டால் எவ்வளவு வலிக்கும் என்பது தெரியும். உள்ளம் எவ்வளவு வியாகுலப்படும் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஏனால் இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டு இருந்தார். எந்த ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கியம் இவனமாய் சொன்னது, எந்த ஒரு மனிதன் தன் பிள்ளையை இழந்தானோ அவனுக்கு தான் அந்த பிள்ளை இழந்ததினுடைய வலி தெரியும். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோரை இழந்தானோ அவனுக்கு தான் அந்த பெற்றோரை இழந்ததினுடைய வலி தெரியும். எந்த ஒரு மனிதன் வியாதியிலே கஷ்டப்பட்டானோ அந்த மனிதனுக்கு தான் வியாதியினுடைய வலி தெரியும். எந்த ஒரு மனிதன் கடன்காரனாய் இருக்கிறானோ அவனுக்கு தான் கடன் பட்டதினுடைய வலி தெரியும். எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்திலே மனிதர்களால் கைவிடப்பட்டானோ அவனுக்கு தான் அந்த கைவிடப்பட்டதினுடைய வலி தெரியும். இந்த எல்லா வலியும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் எல்லா விதத்திலும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கைவிடப்பட்டு இருக்கிறார். அப்படி கைவிடப்பட்டவர், அப்படி அந்த வலியை உணர்ந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறேனா, உலகம் என்னை கைவிட்டது, இந்த உலகத்தில் நான் நம்பின காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில கிடைக்காமல் போனது என்று சொல்லி கைவிடப்பட்டது போல நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களுக்கு என்று கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தமும், உங்களுக்கு என்று கொடுப்பேன் என்று சொன்ன ஆசீர்வாதமும் ஆண்டவருடைய கரத்திலிருந்து வந்தே தீரும். ஆண்டவர் அப்படிப்பட்டதான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து வழி நடத்துவாராக. ஆமென்.